மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 4.3% கொழுப்புச்சத்து மற்றும் 8.2% இதில் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும், மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட விரும்புகிறேன். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மேலும் 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை லீனியர் ஆக்சிலரேட்டர் லீனாக், கதிர்வீச்சு, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். மேலும் தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 1.22 லட்சம் பெண்களுக்கு 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் HPV DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மொத்தம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது, பல MLAக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும், லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும்
அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8,000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை. நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம்னு உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3,500 கோடி தான். 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,735 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணாமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லல, பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது உங்களுக்கு. என்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க.
ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். திருவண்ணாமலையில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதங்களில் அடித்துச் செல்லப்பட்டதற்கு ஊழலே காரணம் என அமைச்சர் மரியவில்சன் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஏவாவேடு, பாலத்தின் தண்ணீர் தாங்கும் திறனை விட பன்மடங்கு அதிகமாக வெளிநீர் சென்றதால் தான் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது என்று விளக்கம் அளித்தார். ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. அதுக்கு அப்போசிஷன் வந்து நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு, பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க, டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறையா வந்ததுனால 16 கோடியில் கட்டினப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வியை கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கு பார்த்தது, அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்கு வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54,600 தான் டிசைன். அது 3 மாதம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய். அது அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்லேருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சீற்றம். அந்த டிசைன் மேலே இன்ஜினியரிங் மேலே குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54,600க்கு, ஆனால் வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி. அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன்று என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை, இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்குது. அது எதுனா அது நீர்வளம் தான். நீர்வளம் தான் நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்குது. எத்தனையோ ஏரி, குளங்கள், ஆறுகள் எல்லாம் காணாம போயிருக்குது. ஆனா அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். அந்த அந்த இயற்கை கொடுத்த அந்த வரத்தை நாம தக்க வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்து என்பதால் நீர்வளம் தான் அது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றுதும் தான் சொன்னாங்க. அதுதான் சாமி நமக்கு. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும்னா என்ன அர்த்தம்? சாமி நமக்கு, நம்ம இயற்கை வளம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே
ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பா ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசின்ல இருக்கு. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமாக 2 அதிசயம் அல்ல 1 அதிசயம் நெய்வேலியில் இருக்கு, அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லேயும் சிட்டியில் சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சென்னையில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதிலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமாக நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது, மெல்லமாக அது மொத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 ஏக்கரில் அந்த பெலிகன்ஸு, ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸு, ஃப்ளமிங்கோ போன்ற பறவைகளை இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ரோஸ் கலரில் பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊரில் தான் அது வருது. அங்கே அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கிறீங்க. கிளீனப்புக்கு நீங்க ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீனப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையாக கிளீனப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனாக தான் சொல்றோம். தாமிரபரணி ஆறு இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேற எந்த ஆறுமே வெளியில இருந்தா நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன் டன்னா குப்பை, நொய்யல் ஆறுலயும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்ட் வந்திருக்குன்னாங்க. அதை கிளீன் அப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீன் அப் பண்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க? நடைமேடை அமைக்கப்படும், இல்ல வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும் போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் உட்கார மாட்டாங்க. அதனால அந்த முதல்ல அதை நம்ம சரிப்படுத்தணும். வெட்லேண்ட்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில் ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேலே எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் உங்களை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம் முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அதை மேப்பிங் அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர்கிட்ட, மாண்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி பிரச்சனை தொடர்பாக திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பேசுகையில் அமைச்சர்கள் ராஜ்மோகன், நிர்மல்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு, முன்னாள் முதலமைச்சர் EPS உள்ளிட்டோரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சபாநாயகர் JCD பிரபாகர் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி காவிரி பிரச்சனையில் உரிமைகளை மீட்க ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று வலியுறுத்தினார்.
அதில் 5 ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு வந்து என்னன்னா பட்டியலில் இருக்காது, எந்த டிவிஷன்லையும் இருக்காது. அன்கிளாசிஃபைடு டேங்க்ஸ்னு வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. தண்ணி விட மாட்டான். மக்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவன் சொந்தக்காரனாலும் இருந்தாலும் அந்த ஏரிக்கு தண்ணி விடாதான். அது ஒன்று வந்து ஆயுதராட தெருவில் இருக்குது, வீரமரத்தில். நான் பேசி வருஷம் அதை நைஸ் பண்ணி தண்ணியை விட சொல்லுவான். அந்த குடியானத்துலேருந்து தண்ணி விட சொல்ல விட்டுருவாங்க. இது வந்து நீங்கள் வந்து கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு டேங்கை துறையின் மூலம் ஏதாச்சும் ஒரு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கிறப்ப தான் அதுக்கு நீர்ப்பாசன வசதி வரும். அப்படி வரும்போது அந்த பகுதியில் விவசாயம் செலுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதாவது பொதுவாக சொன்னது என்னன்னா 71 காலத்திலிருந்து இந்த காவேரி கடந்து வந்த காலத்தை பார்த்துருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74ல் எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லிதான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியினர் வந்து உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே எனக்கு முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க வந்து லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான், யாரும் வந்து இல்லாததெல்லாம் சொல்லல. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை வந்து உடனே நீக்க வேணும், ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைதான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க அண்ணா, ஒரு நிமிஷம். அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை வந்து கிளப்பி விட்டுறீங்க. அவரு நான் வந்தெல்லாம் அமைச்சர், இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் இருங்க. என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? இந்த விவாதத்தை இத்தோடு நான் முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய அவையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், 80ஆம் ஆண்டுல இருந்து 24ல் நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பிற்பாடு இப்படி நடந்தது, அப்புறம் அரசு இதழில் வெளியிடுவதற்காக புரட்சி தலைவர் அம்மா எடுத்துக்கொண்ட முயற்சி விவசாயிகளுடைய பாராட்டதை பெற்றது. நீ உங்களை பாராட்டல. நான் கேட்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லா கட்சிகளும் அங்கே வந்து ஒவ்வொரு கட்சியும் குற்றஞ்சாட்டி இதுவரை சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டி நான் ஒன்றும் பார்க்கவில்லை. எனவே இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துவிட்டு, எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசுகள் தங்களால் இயன்றதை செய்திருக்கின்றார் என்பது 2 பக்கம் பதிவு செய்து விட்டோம். அவர்களும் பதிவு செய்து, நீங்களும் பதிவு செய்து விட்டீர்கள். இதில் அடுத்து வருகிற காலகட்டத்தில் இறைவன் சித்தம், நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் காலத்தில் தான் இது முடிய வேண்டும் என்று இறைவன் சித்தம் இருந்தால் அமைதியாக மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இது அமையும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அண்டை மாநிலங்களோடு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டுமானால் நாம் அனுப்புகிற செய்திகள், பேசுகிற பேச்சுகள் அனைத்தும் ஏற்புடையதாகவும் அவர்கள் விரும்பத்தக்கதாகவும் இருக்க வேண்டும்.
தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை வலுப்படுத்துவதற்கு முக்கிய ஆறுகளில் வெள்ள காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 13 மாவட்டங்களில் 27 தடுப்பணைகள் ரூபாய் 206 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு நீர் வழங்க 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் ரூபாய் 97 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் மணல் அரிப்பை கட்டுப்படுத்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தளமட்ட சுவர் ரூபாய் 15 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்று படுகையின் நிலைத்தன்மையை உறுதி செய்து படுகை அரிப்பை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர் செறிவூட்டலை அதிகரிக்க 2 மாவட்டங்களில் 2 படுகை அணைகள் ரூபாய் 37 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு முழு திறனோடு நீரினை பகிர்ந்தளிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் 6 பகிர்வு அணைகள் ரூபாய் 13 கோடியே 87 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.